வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி ஆழமா பேசப் போறோம். அதாவது, எந்த ஒரு குழுவா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு பயிற்சி வகுப்பா இருந்தாலும் சரி, அங்க இருக்கிற மனுஷங்க ஏன் எவ்ளோ வித்தியாசமா நடந்துக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. ஒரு ரூம்ல 20 பேர், ஒரே பயிற்சி, ஒரே பயிற்சியாளர், ஆனா ரிசல்ட் மட்டும் ஏன் ஆளுக்காள் மாறுபடுது? சிலர் ஆரம்பிக்கவே மாட்டேங்கிறாங்க, சிலர் பாதியில நின்னுடுறாங்க, இன்னும் சிலரோ எங்கேயோ போயிடுறாங்க. இதுதான் எந்த ஒரு மேனேஜர் இல்லனா ஒரு ட்ரெய்னர் தினமும் சந்திக்கிற ஒரு பெரிய சவால். எல்லாரையும் ஒரே மாதிரி ஓட வைக்கிறது சாத்தியமே இல்ல. நீங்க அனுப்புன குறிப்புகள்ல இத ரொம்ப அழகா 4 வகையா பிரிச்சிருக்காங்க. அனாரம்பர், ஆரம்ப சூரர், சூரர், அப்புறம் அசகாய சூரர். ஆமா, அந்த பேரே கேட்க நல்லா இருக்கு. சரி, இந்த ஆய்வோட நோக்கம் இவங்கள புரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. எல்லாரையும் எப்படி வெற்றிகரமா அந்த பயணத்தோட கடைசி வரைக்கும் கூட்டிட்டு போறதுங்கிற முக்கியமான கேள்விய அலசுறது தான். ஹம். சரி, முதல் வகையிலிருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய வகை. அனாரம்பர். அதாவது நான் ஸ்டார்டர். எதையுமே தொடங்க மறுக்கிறவங்க. ஏன்? ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது அதை ஏன் பயன்படுத்திக்க இவ்ளோ தயங்குறாங்க? ம். பொதுவா நாம என்ன நினைப்போம், அவங்க சோம்பேறிகள், இல்லனா ஆர்வம் இல்லாதவங்கன்னு ஒரு முற்ற குத்திடுவோம். ஆனா உளவியல் ரீதியா பார்த்தா அதுக்கு பின்னால ரொம்ப ஆழமான காரணங்கள் இருக்கலாம். ஒரு முக்கிய காரணம் தோல்வி பத்தின பயம். தோல்வி பயமா? ஆமா. நான் இத ஆரம்பிச்சு ஒருவேளை முடிக்க முடியாம போயிட்டா, எல்லாரும் முன்னாடி அசிங்கமாயிடுமேன்னு ஒரு எண்ணம். அந்த எண்ணமே அவங்கள முதல் அடியே எடுத்து வைக்க விடாது. ஓ! விளையாடுனா தோத்துடுவோமோன்னு பயந்துட்டு விளையாடவே வராம இருக்கிற மாதிரி. இது ஒரு தற்காப்பு மனநிலை. மிக சரியா சொன்னீங்க. இன்னொரு காரணம். கட்டாயம். கட்டாயமா. ஆமா. பல கம்பெனிகள்ல நீங்க இத அட்டெண்ட் பண்ணியே ஆகணும்னு மேலிடத்துல இருந்து ஆர்டர் வரும். ம். அப்படி கட்டாயப்படுத்தி அனுப்பும்போது, அந்த பயிற்சி மேல இயல்பாவே ஒரு வெறுப்பு வந்துடும். இது எனக்கு தேவையில்லாதது. ஆனா இங்க உட்கார வச்சிருக்காங்கன்னு நினைக்கும்போது, கவனம் முழுக்க சிதறிடும். கரெக்ட். அதோட முதல் வெற்றிய ரொம்ப எளிதாக்கணும். சைக்காலஜில இத பில்டிங் மொமெண்டம்னு சொல்வாங்க. மொமெண்டம் உருவாக்குறது? ஆமா. ஒரு சாஃப்ட்வேர் ட்ரெய்னிங்னா முதல் 10 நிமிஷத்திலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு புரோகிராம அவங்கள ரன் பண்ண வைக்கணும். அந்த சின்ன வெற்றி, ஓ இது நம்மால முடியும் போல இருக்கேன்னு ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். அந்த முதல் தடைய தாண்டிட்டா போதும். சரி. இந்த அனாரம்பர்களை எப்படியோ வண்டிக்குள்ள ஏத்திட்டோம். ஆனா அடுத்த சிக்கல் ரெடியா இருக்கு. இவங்க தான் ஆரம்ப சூரர்கள். அதாவது ஸ்டார்டர் பட் லீவ் இன்கம்ப்ளீட். புத்தாண்டு சபதம் மாதிரி. ஜான்வரி வாரம் ஜிம்முக்கு போறது மாதிரி. ஹாஹா. ஆமா. பயங்கர உற்சாகமா ஆரம்பிப்பாங்க. ஆனா பிப்ரவரி வந்தா ஆளையே காணோம். உங்க குறிப்புப்படி இவங்க தான் பெரும்பான்மையானவங்க. ஏன் இந்த ஆரம்ப கட்ட உத்வேகம் மட்டும் நீடிக்கிறதில்ல? இது மனுஷ இயல்பு. ஒரு புது விஷயத்த ஆரம்பிக்கும்போது ஒரு ஆர்வம் இருக்கும். அது ஒரு ஹனிமூன் பீரியட்னு சொல்லலாம். எல்லாம் புதுசா, எளிதா தெரியும். ஆனா பயிற்சி கொஞ்சம் ஆழமா போகும்போது ஆமா, கடினமான பகுதிகள் வரும்போது அந்த ஆரம்ப ஈர்ப்பு குறைஞ்சிடும். நாம நினைச்சதை விட இது கஷ்டமா இருக்கேன்னு மனசு பின்வாங்க ஆரம்பிக்கும். மாரத்தான் ஓட ஆரம்பிச்சுட்டு முதல் 2 கிலோமீட்டர்லயே சோர்வடைறவங்க மாதிரி. இலக்கு ரொம்ப தூரமா தெரியுது. மிகச்சரியான ஊமை. இதை சரி செய்ய அந்த மாரத்தான பல 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் ஓட்டங்களா மாத்தணும். ஓ! சின்ன சின்னதா பிரிக்கணுமா? ஆமா, பயிற்சிய சின்ன ட்ரையாளக்கூடிய பகுதிகளை பிழைக்கணும். ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு தெளிவான இலக்க நிர்ணயிக்கணும். ஒரு பெரிய மலையா பார்த்தா மலைப்பா இருக்கும். ஆனா அடுத்த கேம்புக்கு மட்டும் நடந்தா போதும்னு நினைச்சா அது சுலபமா தெரியும். ஒவ்வொரு இலக்க அடையும் போதும் ஒரு சின்ன அங்கீகாரம் கிடைச்சா அது இன்னும் ஊக்கத்தை கொடுக்குமே, இல்லையா? நிச்சயமா. தொடர்ச்சியான ஃபீட்பேக் ரொம்ப அவசியம். ஒரு மொழி கத்துக்கிற ஆப் எடுத்துக்கோங்க. அது சும்மா பாடத்தை மட்டும் கொடுக்காது. தொடர்ந்து லாகின் பண்ணா ஒரு பேட்ஜ், ஒரு லெவல முடிச்சா பாராட்டு, இதெல்லாம் சின்ன சின்ன உளவியல் தூண்டில்கள். இந்த மாதிரி கேமிஃபிகேஷன் உத்திகள் ஆரம்ப சூரர்களோட உத்வேகத்தை உயிர்ப்போட வச்சுக்க உதவும். சரி. இப்போதான் விஷயம் இன்னும் ஆழமாகுது. அடுத்த 2 வகை. சூரர் அப்புறம் அசகாய சூரர். வெளிப்படையா பார்த்தா 2 பேருமே நல்லா பண்றவங்க தானே. ஒருத்தர் பயிற்சிய முடிக்கிறார், இன்னொருத்தர் ரொம்ப சிறப்பா பண்றார். எனக்கு இது கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் தெரியுது. இதுல என்ன பெரிய வித்தியாசம்? இது ஒரு நுணுக்கமான ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான வித்தியாசம். சூரர் அப்படிங்கிறவரு குடுக்கப்பட்ட வேலைய வரையறுக்கப்பட்ட விதிகளுக்குள்ள ரொம்ப சரியா செஞ்சு முடிப்பார். அவர் ஒரு சிறந்த மாணவர். ஓகே. பரீட்சையில 100க்கு 100 வாங்குவார். அசைன்மெண்ட்டை நேரத்துக்கு முடிப்பார். சுருக்கமா சொன்னா அவர் அறிவை உள்வாங்கிக் கொள்கிறார். கன்சியூம்ஸ் நாலேஜ். ஓகே. பாடத்திட்டத்தோட எதிர்பார்ப்ப கச்சிதமா பூர்த்தி பண்றார். அப்போ அசகாய சூரர் எப்படி வித்தியாசப்படுறார்?
அசகாய சூரர் எதிர்பார்ப்புகளையும் தாண்டி போவார். அவர் பாடத்திட்டத்துக்கு வெளியே யோசிப்பார். அவர் அறிவை உள்வாங்கறதோட நிறுத்திக்க மாட்டார். அவர் அறிவை உருவாக்குவார், பரப்புவார். கிரியேட்ஸ் அண்ட் மல்டிப்ளைஸ் நாலேஜ். உருவாக்குவாரா? ஆமா, பயிற்சியில கத்துக்கிட்ட ஒரு விஷயத்த தன்னோட வேலையில இருக்கிற ஒரு நிஜ பிரச்சனைக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு யோசிப்பார். சந்தேகம் கேட்கறதோட நிக்காம புது யோசனையில முன்வைப்பார். அப்போ சூரர் வரைபடத்தை பின்பற்றுகிறார், அசகாய சூரர் ஒரு புது வரைபடத்தையே உருவாக்குறார்னு சொல்லலாமா? அருமையான உவமை. நான் ஒரு முறை நடத்தின ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் பயிற்சியில் இது நடந்தது. ஃபைனல் ப்ராஜெக்டா ஒரு கேஸ் ஸ்டடிக்கு ப்ராஜெக்ட் பிளான் பண்ண சொல்லியிருந்தேன். ஒருத்தர் அதை செஞ்சது மட்டும் இல்லாம அந்த பிளானை வச்சு மத்தவங்களும் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் சாஃப்ட்வேர் டெம்ப்ளேட்டை உருவாக்கி ஷேர் பண்ணார். அடேங்கப்பா! அவர் கொடுக்கப்பட்ட வேலையை மட்டும் முடிக்கல, மொத்த கிளாஸோட வேலையும் சுலபமாக்கினார். அவர் அந்த வகுப்புக்கே ஒரு சொத்தா மாறிட்டார். இது ஒரு பெரிய திறப்பு. அப்போ இது வெறும் பயிற்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஒரு கம்பெனி பார்வையில பார்த்தா இது எதிர்கால தலைவர்களை அடையாளம் காண்றதுக்கான ஒரு வாய்ப்பு. மிகச்சரியா சொன்னீங்க. நிறுவனங்கள் பெரும்பாலும் இலக்குகளை அடையும் சூரர்களுக்கு ப்ரொமோஷன், போனஸ்னு கொடுப்பாங்க. அது சரிதான். ஆனா ஒரு நிறுவனத்தோட உண்மையான வளர்ச்சிய, புதுமைகளை கொண்டு வர்றது இந்த அசகாய சூரர்கள் தான். அவங்கள பயிற்சியிலே அடையாளம் கண்டுக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்டேஜ். அப்போ இந்த 2 பேரையும் ஒரே மாதிரி கையாள கூடாதா? சூரர்கள் நல்லா பண்றதால அவங்கள அப்படியே விட்டுடலாமா? கூடாது. அது ஒரு பொதுவான தவறு. அப்படி செஞ்சா அவங்களுக்கு போர் அடிச்சிடும். வகுப்போட வேகம் அவங்களுக்கு ரொம்ப மெதுவா தெரியும். சூரர்களுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான பாதையை காட்டணும். அவங்களுக்கு கூடுதலா சில சவாலான டாஸ்க் கொடுக்கலாம். இல்லனா இன்னும் ஆழமா படிக்க சில புத்தகங்களை பரிந்துரைக்கலாம். நீங்க இதை முடிச்சிட்டீங்க, அடுத்து இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றது அவங்க ஆர்வத்தை உயிர் போட வச்சிருக்கோம். சரி, அசகாய சூரர்களை எப்படி கையாள்றது? அவங்க தான் ஏற்கனவே எல்லாத்தையும் தாண்டி யோசிக்கிறாங்களே. அவங்களோட ஆற்றலை முழு வகுப்புக்கும் பயனுள்ளதா மாத்தணும். அவங்கள மத்தவங்களுக்கு ஒரு பியர் மென்டர் மாதிரி இல்லனா ஒரு குரூப் லீடர் மாதிரி மாத்துறது ஒரு நல்ல உத்தி. ஒரு நிமிஷம். இப்படி அவங்கள ஒரு குட்டி வாத்தியார் மாதிரி ஆக்கிட்டா மத்த மாணவர்களுக்கு அது ஒரு மாதிரி சங்கடமா இருக்காதா? இல்ல அவங்க மேல ஒருவித பொறாம வராதா? குழுவுக்குள்ள ஒரு அதிகார போட்டி உருவாக வாய்ப்பு இருக்கே. நல்ல கேள்வி. இத ரொம்ப கவனமா கையாடணும். அவங்கள அதிகாரமா நியமிக்க கூடாது. அதுக்கு பதிலா இந்த டிஸ்கஷன்ல உங்க கருத்துக்களை ஷேர் பண்ணி மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஒரு கொலாபரேட்டரா முன்னிறுத்தணும். ஓ, ஒரு சகயோகியாக. ஆமா, இப்படி செய்யறதால 2 நன்மை. ஒன்னு, மத்த மாணவர்களும் பயனடைவாங்க. 2வது, ஒரு விஷயத்த மத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களோட சொந்த புரிதல் இன்னும் ஆழமாகும். இதுக்கு உளவியல்ல தி புரோட்டேஜே எஃபெக்ட்னு பேரு. ஷீகவாத்தி சிகாயச்சே. அப்போ இது ஒரு வின்-வின் சூழல். அசகாய சூரரோட ஆற்றல் மொத்த கிளாஸோட தரத்தையுமே உயர்த்துது. அதே நேரத்துல அவரும் இன்னும் அதிகமா கத்துக்கிறார். ஆக ஒரு பயிற்சியாளரோட வேலை 4 வெவ்வேறு வேகத்துல ஓடுற குதிரைகளை ஒரே வண்டில பூட்டி இலக்க நோக்கி ஓட்டுற மாதிரி இருக்கு. ஒவ்வொரு குதிரைக்கும் ஒவ்வொரு மாதிரி தட்டி கொடுக்கணும். அழகான உவமை. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல் அணுகுமுறை இங்க நிச்சயமா வேலைக்காகாது. அனாரம்பருக்கு நம்பிக்கை கொடுத்து முதலடியை எடுத்து வைக்கிறதுல இருந்து அசகாய சூரருக்கு புது சவால்களை கொடுத்து அவங்கள பிஸியா வச்சுக்கிறது வரை இது ஒரு தொடர்ச்சியான கவனம் தேவைப்படுற வேலை. இன்னைக்கு நாம பேசின விஷயங்களை தொகுத்து பார்த்தா ஒரு பயிற்சி வகுப்புல இருக்கிற 4 விதமான பங்கேற்பாளர்களை பத்தியும் அவங்க ஒவ்வொருத்தரையும் கையாள்வதற்கான வெவ்வேறு அணுகுமுறைகள் எவ்வளவு முக்கியம்னோ ஆழமா பார்த்தோம். அனாரம்பரோட பயத்தை போக்குறது, ஆரம்ப சூரரோட பயணத்தை தக்க வைக்கிறது, சூரரோட திறனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது, அசகாய சூரரோட ஆற்றலை பெருக்கிறதுன்னு ஒவ்வொரு கட்டமும் ஒரு தனித்துவமான சவால். இறுதியா இந்த புரிதல் பயிற்சி வகுப்புகளுக்கு மட்டும் இல்ல. இதை நாம இன்னும் பரந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். நீங்க ஒரு டீம் லீடரா இருந்தாலும் சரி, ஒரு ப்ராஜெக்ட்ல சக ஊழியரோட வேலை செஞ்சாலும் சரி, இந்த மனிதர்களோட செயல்பாட்டு இயல்பை புரிஞ்சுக்கிறது உங்க வெற்றியை தீர்மானிக்கும். உங்க டீம்லயும் இந்த 4 வகை ஆட்கள் நிச்சயமா இருப்பாங்க. யார் தயங்குறாங்க, யார் பாதியில நிக்கிறாங்க, யார் வேலையை சரியா முடிக்கிறாங்க, யார் எதிர்பார்ப்பையும் தாண்டி பங்களிக்கிறாங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டா உங்க தலைமை பண்பு அடுத்த கட்டத்துக்கு போகும். இது ஒரு பயிற்சி உத்தி மட்டும் இல்ல, ஒரு சிறந்த மேலாண்மை மற்றும் தலைமைத்துவ உத்தியும் கூட. மிக அருமையான கருத்து. சரி, இந்த அலசலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. நீங்க ஒரு குழுல பங்கேற்கும்போது இந்த 4 வகையில உங்களை எங்க பொருத்தி பாப்பீங்க? இன்னும் முக்கியமா உங்க குழுல இருக்கிற மத்தவங்கள இந்த வகைகளுக்குள்ள உங்களால அடையாளம் காண முடியுதா? அத வச்சு அவங்க கூட உங்க அணுகுமுறையை இனிமே எப்படி மாத்திக்க போறீங்க?